ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் என்கே லேர்னிங். இன்றைக்கி நம்ம ஆட்டோகேட்டில் எப்படி 3D மெக்கானிக்கல் ட்ராயிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளானை ரெடி பண்ணிப்போம். மெக்கானிக்கல் பிளானை நம்ம ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிளான் வியூவில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஒரு டாப் வியூ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டாப் வியூவை மேக் பண்ணுங்கள். ஒரு சர்க்கிள் போடுறேன், அதுக்கு ஆஃப் சைடு ஒன்று போட்டுட்டேன். இப்போது அதோட சென்டர் பாயிண்ட்டை எடுத்துருக்கேன். ஓகே, இங்கேருந்து ஒரு 75 mm ஒரு லைன், அந்த சர்க்கிள் வந்து 30 mm சர்க்கிள். ஓகே, அகெயின் இந்த சைட்லேருந்து ஒரு 75 போட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப்செட் 15 mm, இது ஒரு எட்ஜ் வரும். இந்த சர்க்கிள் வந்து ஒரு சிலிண்டர் பேஸ் பண்ணி அதுக்கு திக்னஸ்க்காக தான் அந்த ஆஃப்செட் எடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி அந்த பேக்கில் இருக்கிற எட்ஜுக்காக ஒரு திக்னஸ். இப்போது இதுக்கு ஒரு வெர்டிகல் லைன் போட்டு ஆஃப்செட் கொடுத்துங்க. ஒரு 5 mm கொடுத்துங்க. கொடுத்தா இந்த பேஸ் வந்து வேறு அலைன்மெண்ட்டில் இருக்குது. மேலே இருக்க பேஸ் வந்து அந்த அலைன்மெண்ட் இருக்கிறது, கீழே இருக்கிறது வந்து அதை விட ஒரு 5 inches கம்மியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு பேஸ் ரெடி, கீழே ஒரு பேஸ் ரெடியாக இருக்கும். லெவல் டிஃப்ரெண்ட்டுக்காக. ஓகே, இப்போது எக்ஸல் கொடுத்து சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணுங்கள். இந்த சைடை ஆப்செட் எடுங்க. சரியா, இது வந்து ஒரு 10 mm திக்னஸ் இருந்தால் போதும். இந்த சைடு ஒரு லெட்ஜுக்காக ஓகே, இங்கேருந்து சென்டர் பாயிண்ட்டை எடுத்து இப்போ ஒரு சர்க்கிள் போட்டுருக்கேன். இந்த சர்க்கிளை நம்ம அப்படியே ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த சர்க்கிள் போட்டதுனால இந்த எட்ஜஸ் நல்லா நம்மளுக்கு ஒரு ஆர்க் பீஸ் மாதிரி ஒன்று கிடச்சிது. அந்த சர்க்கிள்னால் போட்டு அதை ட்ரிம் பண்ணிட்டோம். இப்போ அகெயின் எக்ஸல் கொடுக்குறோம். ஆஃப்செட் பேஸ் பாட்டும் போட்டுட்டு இதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் ஆகக்கூடிய ஒரு போர்ஷன் தான். நம்மளுக்கு இந்த இடத்துல சென்டரில் ஒரு சர்க்கிள் வேணும். ஏன்னா அது ஒரு அதுக்குள்ளே போல்ட் பண்ண மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் பார்த்து ஒரு சர்க்கிளை ரெடி பண்ணுறோம். ஓகே, ஒரு லைன் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டு கிடைக்கும். இப்போது சர்க்கிள் போடலாம். சர்க்கிள் ஒரு 10 mm ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. ஓகே, இப்போ டிஆர் கொடுத்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. இந்த எஜஸும் வேண்டாம், இந்த எஜஸும் வேண்டாம். எடுத்துகிட்டு டெலீட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இந்த ஏரியா, இந்த இன்சைடில் இருக்கிறது இது அப்படியே ப்ரொஜெக்ஷன் ஏரியான்றதுனால இது சைடில் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்கக்கூடாது. ஏதாவது இருந்து கிளியர் பண்ணிவிடுங்க. சப்ட்ராக்டாக அது எட்ஜ் மட்டும், அந்த சிலிண்டர் மட்டும் தனியாக ப்ரொஜெக்ட் ஆகும், எக்ஸ்ட்ரூட் ஆகும். இப்போது இதில் இன்சைடில் இருக்கிறத எடுத்துடுங்க. இந்த டீ பொசிஷன் மட்டும் நம்ம தனியாக ப்ரொஜெக்ஷன் பண்ண போகிறோம். அதனால என்ன பண்ணுறோன்னா, கரெக்டாக அந்த ஃப்ளாட்டை அந்த டாப்பில் வந்து பார்க்கும் எதெல்லாம் ப்ரொஜெக்ஷன் ஆகுதோ அது எல்லாமே ட்ரிம் பண்ணி ஒரே யூனியனாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இந்த இந்த ஷேப்பில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணால் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சிலிண்டரும் அந்த சர்க்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரூட் கிடைக்கும். அதே மாதிரி இருக்க இந்த பிளாட்ஃபார்மும் நம்மளுக்கு கிடைக்கும். கீழே இருக்க பேஸும் கிடைக்கும், அந்த பேஸும் கிடைக்கும். இதில் இன்சைடில் நம்ம சிலிண்டரையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பேஸை தான் வேணும்னா பேஸை மட்டும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம்.
இப்போ 3Dக்கு போகிறோம். 3Dக்கு எப்படி போகிறோம்னா, இப்போ நம்ம டிராஃப்டிங் அனிமேஷன் இந்த கீழே செட்டிங்ஸில் டிராஃப்டிங் அனிமேஷனில் இருந்து 3D மாடலிங்க்கு மாற்றிக்கிறோம் நம்மளோட விண்டோவை. வேறு மாடலுக்கு மாற்றிட்டு நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா இதில் எந்தெந்த சைஸ் வேணும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நேராக ஆர்த்தோ எடுத்துங்க. ஆர்த்தோ எடுத்து அந்த ரொட்டேஷனை நம்மளுக்கு தேவையான ஒரு ஆங்கிளுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. க்ரெட்டு வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லைனா க்ரெட்டை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு இது டாப் வியூ. இதில் வந்து நம்ம ஐசோமெட்ரிக் SW ஐசோமெட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வியூ கிடைக்கும். இதில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது அந்த லெவல் தெரியும். இதுதான் ப்ரெஸ்வெல். இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணுமோ அதை நீங்கள் கரெக்டாக அதுக்கு இன்சைடில் வச்சிங்கன்னா அந்த என்டையர் ஏரியாவும் க்ளோ ஆகும். அந்த சைடை வச்சு நீங்கள் அப்படியே எவ்வளோ தூரம் தேவையோ எடுத்துங்க. நம்ம ஒரு 45 mm கொடுத்து மேலே கொடுத்துட்டேன், எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு. டவுனில் கொடுத்தோன்னா போல்னு ஆகும். நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணோன்னா சென்டரில் பிக் பண்ணி 45 இல்லை 60, இப்போ நான் 60 கொடுத்துருக்கேன். 60 mm. அகெயின் இதையும் ஒரு 60 mm. இது ஒரு 15 பேஸ். இந்த பேஸையும் ஒரு 15 கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்ததுனால அந்த ஷேப்புக்கு உள்ள எல்லாமே ஹோலாக இருக்குது. நம்ம ஷேப் எதெல்லாம் தேவையோ அது மட்டும் இப்போ எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. இந்த சைடு இதை ஒரு 15 பேஸ் எடுத்தாச்சு. நீங்கள் இப்படி பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். நம்ம இங்கே வியூஸை கூட நம்ம மாற்றி பார்க்கலாம். இது ஒயர் ஃப்ரேமில் இருக்கிறதுனால பிடிச்சிடுது. ஓகே, இந்த உள்ளே இருக்க ஏரியாவும் எடுத்துருவோம். அது ஒரு 45. இப்போ இந்த ரெஜிங் தூக்கிட்டோம். நம்மளால் இந்த சிலிண்டர் தூக்கவும் முடியும். மேபி நம்ம ஹோல் வேணாலும் வச்சுருக்கோம். இப்போ நம்ம கஸ்டம் வியூஸில் இருக்கும். இதை ஐசோமெட்ரிக் மாற்றிக்கிட்டோம். இது ஒயர் ஃப்ரேமில் இருக்குது. இந்த ஒயர் ஃப்ரேம்லேருந்து ரியாலிஸ்டிக்கும் கொண்டு போகலாம். இந்த இடத்துல பாருங்கள், 2D ஒயர் ஃப்ரேமாக தூக்கிட்டு அங்கேருந்து ரியாலிஸ்டிக் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது 3D ஆப்ஜெக்ட் கிளியராக தெரியும். ஓகே, நீங்கள் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இப்போ போட்டு இப்போ ஆல்ரெடி செட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இதுக்கு மேலே இதை ஆர்பிட் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிளானாக போட்டு இப்போ 3Dயாக எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கிறோம். இதை தான் வந்து AutoCADல 3D இப்படி தான் நம்ம மேக் பண்ண முடியும். இப்போது இது கரெக்ட் எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரிதிங் டீட்டெயில்டாக இருக்கும். கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் நம்ம என்ன மெஷர்மெண்ட் கொடுக்குறோமோ அது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம பேக் போயிட்டு இப்போ நம்ம இந்த சைடில் எப்படி வந்து 2 ஹோல்ஸ் போட போகிறோம். எப்படி ஹோல்ஸ் போடுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஃப்ளாட்டான ஏரியாவில் ஹோல்ஸ் போடுறோம், ஒரு போலிங் பண்ணுறோம். ஓகே, நான் இதுக்கு சென்டர் பாயிண்ட் வேணும். நான் ஒரு லைன் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகே, இதான் அதுக்கு சென்டர் ஏரியா. நம்ம இந்த லைன் போட்டிங்கனாலே உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சிடும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் பிளாக் பண்ணி நீங்கள் அந்த சர்க்கிளை பிடிச்சி வச்சாலே தெரியும் சென்டர் பாயிண்ட் காட்டும் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு மிரர் பண்ணிங்கன்னா போதும். ஆப்போசிட்டில் அது ஃபேஸ் செட் ஆகிடும். கரெக்டான இடத்துல சென்டர் பாயிண்ட்டு நீங்கள் சென்டர் பாயிண்ட் பிடிச்சி மிரர் பண்ணிங்கன்னா போதும். அங்கே இன்னொன்று வந்துடும். இப்போ பாருங்கள், நீங்கள் போட்ட லைனு அந்த ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த லைனுக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த லைனை இப்போ போட்ட சர்க்கிளை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரூட் கொடுங்க, ஃபினிஷ்ட். எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். இது பாலிகான்ஸாக, அதாவது பாலி லைன்ஸில் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரூட் கொடுத்தாலே போதும். இந்த ரெக்டாங்கிள் பாலி லைன்ஸில் பாலிகன்ஸில் தான் வரும். இதுக்கு நம்ம ப்ரெஸ் பால் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டீங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்டை ப்ரீவியஸாக இருக்கிற ஆப்ஜெக்டோட எப்படி வச்சு ஹோல் பண்ணுறது, ஒரு போலிங் பண்ணுறது. இந்த ஹோலை க்ரியேட் பண்ணணும். நம்ம எந்த ஷேப்பில் ஒரு நம்மளுக்கு ஹோல்ஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை அது மேலே வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதுதான் சாலிட் இது வந்து போலிங் பண்ணுறது, ஹோல்ட் பண்ணுறது சப்ஸ்ட்ராக்டு. அதை செலக்ட் பண்ணுங்கள், கீழே படிங்க அந்த கமாண்டை. செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது, அப்புறம் சப்ஸ்கிரைப் எந்த சப்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுவோம்.
ரெண்டே ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட்டு. இப்போ பாருங்கள் ஹோல் கிடச்சிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம AutoCADல 3D மெக்கானிக்கல் ஃபில்ல 3D யூஸ் பண்ணுறது. இது நீங்கள் எந்த ஷேப்பில் என்ன டயக்ராம் வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மெக்கானிக் ட்ராயிங் ரொம்ப டீட்டெயிலாக மெஷர்மெண்ட்டோடு நம்மளால் AutoCADல போட முடியும். என்ன ஷேப்ஸ், எல்லா ஷேப்ஸ்லையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் மெயினாக அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது தான். ஓகே, இதுதான் AutoCAD 3D மெக்கானிக்கல் 3D. Thanks for watching. Please share and subscribe our channel. Thank you.